சார் வணக்கம். சார் வணக்கம். ஸோ இப்போ திரும்பவும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தோணுது. மீடியாலலாம் திரும்பவும் ஒரு பேசு பொருளாக ரவி அவர்கள் மாறி இருக்காரு. ஸோ நேற்று சட்டமன்றத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் வந்த உடனேயும் சில நிமிடங்கள்லேயே கோவமாக கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, கான்ஸ்டியூஷனும் நேஷ்னல் ஆந்தமும் அவமதிக்கப்பட்டிருக்கு, ஸோ அதனால தான் அவர் கோவப்பட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. ஸோ இப்போ பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆளுநர் அவர்கள் செஞ்சது கரெக்டாக தப்பான்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் மன்றத்தில் வெகு விரைவாக செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஏனெனில் நேற்றைக்கு வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டு தான் இருந்தது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் புதிய புதிய விதங்களில் நாவல் மெத்தட்ஸ்வாங்க மக்கள் மன்றத்தில் அந்த பிரச்சனையை அணையாமல் பார்த்து கொண்டிருந்தது. யார் அந்த சார் என்ற பிரச்சனையை அவர்கள் நன்றாகவே அந்த வாசகத்தை கையில் எடுத்திருந்தார்கள். அது எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய விஷயம். நேற்றைக்கு இந்த ஆளுநருடைய இந்த சிறுபிள்ளைத்தனமான முட்டாள்தனமான நடவடிக்கை திமுக அரசுக்கு ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறது. நடைமுறையில் உள்ள விவகாரம் 1991 ஜெயலலிதா முதன்முறையாக முதலமைச்சர் ஆனதிலிருந்து முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அதற்கு பிறகு ஆளுநர் உரை, ஆளுநர் உரைக்குரிய தமிழாக்கம் சபாநாயகர் படிப்பார், அதற்கு பிறகு தேசிய கீதம். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள நடைமுறை. இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் தேசிய கீதத்துடன் ஆரம்பித்து தேசிய கீதத்துடன் முடிகிறது. அதில் மற்ற மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் மாநில மொழிப்பாடல் தாய்மொழி பாடல் என்று ஒன்று இல்லை, என்னுடைய நினைவு கெட்டியவரையில், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்படி இருக்கையில் இந்த பிரச்சனையை வேண்டுமென்றே இந்த ஆளுநர் கிளப்புகிறார். தேசிய கீதத்தை தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு சட்டமன்றமோ திராவிட முன்னேற்ற கழகமோ ஒருபோதும் அவமதித்தது கிடையாது. எந்த கட்சியும் இங்கே அது போன்ற செயல்பாட்டில் இல்லை. தனித்தமிழ்நாடு கேட்கக்கூடிய ஒரு சித்தாந்த நிலைப்பாட்டில், கொள்கை நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை பிரிவினைவாதத்தின் ஊற்று என்று சொல்லி இது போன்ற நடவடிக்கைகளில் ஆளுநர் ஈடுபடுவதும், ஆளுநருடைய இந்த செயல்பாட்டை ஆதரித்து வெளியில் பேசக்கூடிய பிஜேபி பிரமுகர்களும் பிஜேபி உறுப்பினர்களும் இதே வாசகங்களை சொல்லுவதும், அதாவது இது தேசிய கீதத்தை அவமரியாதைப்படுத்தி விட்டார்கள், அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்யணும், அரசியலமைப்பு சாசனத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்பதும் அபத்தமான குற்றச்சாட்டு. வேண்டுமென்றே இந்த ஆளுநர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இம்சை கொடுத்து கொண்டிருக்கிறார். திமுக அரசின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இந்த ஆளுநருக்கும் திமுக அரசுக்கும் இடையிலான பிரச்சனையில் நாம் திமுக அரசைத்தான் ஆதரிக்கிறோம். ஏனெனில் இது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பிரின்சிபல். இன்னொன்று, அரசியலமைப்பு சாசனம், லீகல் பொசிஷன், இந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இஸ் வெரி 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 கிளியர். இந்த உரை என்பது அமைச்சரவை தயாரித்து கொடுக்குற உரை. அதை அப்படியே படிக்கிறத தவிர இந்த ஆளுநருக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. இது இஸ் அ வெல் செட்டில்டு லா இன் சுப்ரீம் கோர்ட். இந்த கவர்னருக்கு இதை படிக்க விருப்பம்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை மாற்றி படிக்கிறதுக்கோ விட்டுட்டு படிக்கிறதுக்கோ அதில் இல்லாததை படிக்கிறதுக்கோ அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது ஆளுநரின் உரை அல்ல, இது அமைச்சரவையின் உரை. அதனால தான் நீங்கள் நல்லா பார்க்கணும், இந்த உரை மீதான விவாதத்துக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு யார் பதில் சொல்லி பேசுவான்னா முதலமைச்சர் தான் பேசுவார். கவர்னர் பேச மாட்டார். கவர்னர் உரையை படிச்சுட்டு போயிடுவார். அதன் பேர் விவாதம் நடக்கும். அந்த விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் பேசுவார். இந்த சபையே கவர்னரோட சபை. கவர்னரோட அனுமதி இல்லாமல் அந்த சபையை சபாநாயகர் கூட்ட முடியாது. அவர் வீட்டிலேருந்து ஒரு வெளியில் போகலாமா? ஹி ஓன்ஸ் த ஹவுஸ். அந்த புரிதலோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னுவாங்க, அது இந்த கவர்னருக்கு இல்லாதது ரொம்ப 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 துரதிருஷ்டவசமானது. 3 ஆண்டுகளாக இவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த பிரச்சனையோட பாட்டம் லைன். திமுக அரசின் மீதான விமர்சனங்கள் என்பது வேறு. அதை எதிர்க்கட்சிகளோ ஊடகவியலாளர்களோ மீடியாவோ இண்டிவிஜுவல்ஸோ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டோ விமர்சிப்பது என்பது அது வேறு. ஆனால் சட்டசபைக்குள்ளே நேற்று நடந்த இந்த சம்பவத்து என்பது முழுக்க முழுக்க இந்த அசம்பாவிதம் நம்ம சொல்லலாம். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் இது. ஒரு அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னா, அன்ஹெல்தி திங் ஹஸ் ஹேப்பன். 3 ஆண்டுகளாக நடக்குது. நேற்று 3ஆவது ஆண்டாக நடந்திருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க இந்த கவர்னர் தான் காரணம். இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதோ முதலமைச்சர் மீதோ எந்த தவறும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். ஏனெனில் சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேரறிவாளன் விடுதலை மற்றும் ராஜீவ்காந்தி கொலையாளிகள் விடுதலையில் கூட உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்து என்பது மாநில அரசின் ஆலோசனைப்படி அந்த எய்ட் அண்ட் அட்வைசல் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கவர்னர் செயல்பட முடியும். தன்னிச்சையாக அவரால் எதுவுமே செய்ய முடியாது என்பது வெல் செட்டில்டு இன் லா. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை திரும்ப 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 இந்த ஆளுநர் கிளப்புவது என்பது இங்கே இருக்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வேலை. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக கவர்மெண்ட்டை அவர் காப்பாற்றிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலையும் மற்ற இஷ்யூஸ்லையும் மிகப்பெரிய ஒரு அவப்பெயர், கெட்ட பெயர் உண்டாகி இருக்கிறது.
அதுலேருந்து இந்த கவர்மெண்ட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த இஷ்யூ பயன்படுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டன்ற பெயரில் வந்து பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு, சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் போராட்டத்தை நடத்தினதுனால ஹைகோர்ட்டில் கூட கேஸ் போட்டிருக்காங்கப்பா. 5 நாள் ஆவணம் அனுமதி கொடுக்கணும், நேற்று மதியானம் கேட்டு காலையில் எப்படி நீ அனுமதி கொடுத்தேன்னு பாமக போட்ட வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. உடனே அவசர அவசரமாக போலீஸ் திமுககாரங்க மேலே கேஸ் போட்டிருக்குது. ஆகவே இவ்வளவு விஷயத்துக்கும் காரணம் வந்து இந்த கவர்னர் தான். இந்த கவர்னர் விஷயத்தை முன்னெடுப்பதன் மூலம் தங்கள் மீதான இந்த ஆட்சியின் அவலங்களை எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய விஷயத்திலிருந்து திசை திருப்பும் வேலையை திமுக செய்வதற்கு, திமுக அரசு செய்வதற்கு இந்த கவர்னர் துணை போய்விட்டார். வழக்கம் போல மு.க.ஸ்டாலின் அரசை தாங்கி நிற்பது ஒரு பக்கம் இந்த ஆளுநர் ரவியும், இன்னொரு பக்கம் பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் தான். ஸோ இங்கே தான் சார் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, தெரிந்தோ தெரியாமலோ ஆளுநர் ரவி அவர்கள் திமுகவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க. ஸோ இப்போ நாம் பார்த்த அளவில் திமுக வர்சஸ் ஆளுநர் அப்படின்ற சூழல் எப்பெல்லாம் ஏற்படுதோ அந்த சிச்சுவேஷனை திமுக என்ஜாய் தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்று திமுக வர்சஸ் ஆளுநர்னு வரும்போது நாங்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் அப்படின்றத திமுக ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது நீங்கள் சொன்னது போல் இஷ்யூஸை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆளுநரோட எப்பெல்லாம் திமுகவுக்கு ஃபைட் வருதோ அது திமுகவுக்கு பெரிய லாபகரமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே போல் ஆளுநருக்கும் மீடியா பப்ளிசிட்டி கிடைக்குது, லைம் லைட்டில் அவர் இருக்கிறதுக்கு ஒரு வகையான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் அது பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தெரில. மேபி ரெண்டு தரப்புக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இல்லை, இது வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் நீங்கள் வைக்க வேணாம். அவங்களுக்குள்ள மறைமுகமாக ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கொடுக்கல் வாங்கல் இருக்குது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அப்படிலாம் எதுவும் பார்க்கணும். திஸ் ஹேப்பண்ட். ஏன்னா இந்த ஆளுநருக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம் நிறையா இருக்குது. இந்த ஆளுநருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது. பதவிக்காலம் முடிந்த பிறகு ஒரு ஆளுநருக்கு ஒன்று முறையான பதவி நீட்டிப்பு கொடுக்கணும், இல்லை ஆளுநரை மாற்றணும். ரெண்டையும் செய்யாமல் மோடி கவர்மெண்ட் அன்எத்திக்கலாக இவரை வச்சுக்கிட்டு இருக்குது. Until further orders, the governor will continue even after the expiry of his date. அவ்வளோதான், வெரி சிம்பிள். மறு உத்தரவு வரும் வரை அவர் தொடருவார். ஆனால் அதையும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. இன் லா as long as he is governor, he is a governor. அவ்வளோதான். இப்போ வந்து ஆரிஃப் முகமதுக்கான கேரளாவில் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் கவர்மெண்ட்டுக்கு குறைச்சல் கொடுத்தாரு. இப்போ மாற்றிட்டாங்க அங்கே. ஆனால் இந்த கவர்னர் இங்கே மாற்றாமல் இப்படியே வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மறைமுகமாக ஸ்டாலினும் ரவியும் பேசிக்கிட்டு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்படிலாம் நான் சொல்லலை. இது அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. பீங் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பாலிடிக்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது இந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து இது ஒன்றும் பெரிய அவங்க கூடி கொலாவி பேசி எடுத்த முடிவு கிடையாது. தன்னுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த ஆளுநர் இப்படிப்பட்ட மோசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். டெல்லியில் இருக்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அவங்க ரேடார்லேயே இல்லை. இப்போதைக்கு தமிழ்நாடு அவங்க தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. இங்கே வந்து இந்த கவர்னர் வந்து குறுநில மன்னர் மாதிரி செயல்படுறாரு. இங்கே இருக்க பிஜேபி தான் அதை டெல்லிக்கு சொல்லணும். இந்த கவர்னரோட இந்த நடவடிக்கைகளால் பெனிஃபிஷரி ஆவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். ஸோ திஸ் கவர்னர் மஸ்ட் பி கண்ட்ரோல்டு ஆர் யூ ஷுட் பி ஷிஃப்டட். இந்த ஆளுநர் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், இல்லையானால் இவரை மாற்ற வேண்டும். ஏன்னா கொலாட்ரல் டேமேஜ் இதில் பிஜேபிக்கு தான். அந்த புரிதலோ அறிவோ கூட பிஜேபிக்கு இல்லை. நான் வென் ஐ சே தட் இந்த கவர்னரோட நடவடிக்கைகளால் திமுக தான் லாபம் அடையுதுன்னு போது அது பேசி எடுத்த முடியும் அப்படிலாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் அ ப்ராடர் சென்ஸ். இந்த கவர்னருக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சைக்கோ அனாலிட்டிக்கில் என்னால் சொல்ல முடியும். ஈகோ ப்ராப்ளம் இருக்குது. அதனுடைய விளைவு தான் அவர் இப்படிலாம் நடந்தது. யாராவது ஒரு 1% காமன் சென்ஸ் இருக்க ஒரு கவர்னர் இப்படிலாம் நடந்துப்பானா? ஹூ இஸ் த பெனிஃபிஷரின்னு ஒரு கவர்னர் எக்ஸென்ட்ரிக்காக செயல்படும் போது பெனிஃபிஷரி யாருன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது யாருக்கு பலன் அளிக்குது அப்படின்னு. அப்போ கவர்னர் என்ன செய்ய முயற்சி பண்ணுறாரு இது மூலம்? ஐ டோன்ட் நோ. எனக்கு அதுதான் இங்கே பெரிய விஷயமே. பிஜேபி விச் ஷுட் கண்ட்ரோல் த கவர்னர். இங்கே இங்கே இருக்க தமிழ்நாடு பிஜேபிக்கும் புத்தி கிடையாது. இங்கே எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்ற புரிதலும் பிஜேபிக்கு இல்லை. அவங்க இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய அரசியல் அறிவும் இல்லாமல் இருக்காங்க. நான் திஸ் கவர்னர் இஸ் கோயிங் பெர்செக். வாட் த கவர்னர் டூயிங் இஸ் நத்திங் பட் நான் சென்ஸுங்க. ஒரு குறைஞ்சபட்ச டெமோக்ராட்டிக் நாம் இருக்கவங்க கூட இந்த கவர்னரை சப்போர்ட் பண்ண மாட்டான். இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. அந்த எலெக்டட் கவர்மெண்ட் இந்த கவர்னருக்குரிய எல்லா மரியாதையும் கொடுக்குது. இன்ஃபேக்ட் நான் பார்த்துருக்கேன், ஜெயலலிதா கவர்மெண்ட்லலாம் கவர்னர் வந்தாருன்னா ஸ்ட்ரைட்டாகவே கார்லேருந்து இறங்கி அசம்பிளிக்குள்ளே போவார். இந்த கவர்னருக்கு காட் ஆஃப் ஆனர் கொடுக்குறாங்க. ஸ்பீக்கர் முறையாக அவரை அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. எல்லா மரியாதையும் இந்த கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட் இந்த கவர்னருக்கு கொடுக்குது. ஆனால் இந்த கவர்னர் திருந்துற மாதிரி இல்லை. நேற்றுக்கு பண்ணதெல்லாம் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கான தன்னுடைய ரோட் மேப்பை இந்த கவர்மெண்ட்டு கொடுக்குது த்ரூ த கவர்னர். அந்த உரையில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அதுதான் கேப்ரியல் இஷ்யூ. இந்த கவர்னர் அட்ரஸில் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் அன் எம்டி பாக்ஸ். டாக்டர் ராம்தாஸ் பாமக நிறுவனர் சொன்ன மாதிரி சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு விச் இஸ் கோயிங் டு பி தி லாஸ்ட் இயர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். இந்த வருஷம் தான் இந்த கவர்மெண்ட்டோட லாஸ்ட் இயர். நெக்ஸ்ட் 1 இயருக்கான ரோட் மேப்பு, பாஸ்ட் இயரோட பர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டையும் சொல்கிறது தான் இந்த கவர்னர் அட்ரஸோட முக்கியமான விஷயம். ஒன்றுமே இல்லை, சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை இந்த கவர்மெண்ட்டில், இந்த கவர்னர் அட்ரஸில். தட் ஷோஸ் த பேங்க்ரப்சி ஆஃப் திஸ் கவர்மெண்ட்.
இந்த அரசாங்கத்துக்கு எந்த தொலைநோக்கு திட்டமும் செயல் திட்டமும் இல்லை. இவங்க சும்மா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு திராவிடம், தமிழ், சமூக நீதினு சொல்லிக்கிட்டு இவங்க நல்லா வந்து தே ஆர் ஹுட்விங்கிங் த பீப்புள்ன்றது அந்த கவர்னர் அட்ரஸில் பார்த்தாலே தெரியுது. இட் வாஸ் ராமதாஸ் கரெக்டாக அவர் ஒருத்தர் தான் அதை சொல்லியிருக்காரு. தேர் இஸ் நத்திங் இன் தட் கவர்னர் அட்ரஸ். நம்ம எல்லாரும், நீங்களும் நானும், மீடியாவும் சிவில் சொசைட்டியும் பேச வேண்டியது த கண்டென்ட் ஆஃப் த கவர்னர் அட்ரஸ் விச் இஸ் அ ஜீரோ. அதை விட்டுட்டு கவர்னர் எழுந்திரிச்சு உள்ளே போனது, வெளியில் வந்து அதை பேசுகிறதும், அப்பா அவர் ஸ்பீக்கர் அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுகிறதும், ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறதும், அப்புறம் வந்து ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸை எதுக்கு டெலிகாஸ்ட்டை கட் பண்ணாங்க? அதில் கவர்னர் சொல்கிறது கரெக்ட், விச் ரிமைன்ஸ் எமர்ஜென்சி டேஸ்னு. நாங்கள் வந்தால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பப்படணும் வாய்க்கீழியே நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு எதுக்கு இந்த இஷ்யூ வரும்போது நீங்கள் கட் பண்ணுறீங்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இது உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க. இது ஒன்றும் அறிவாலயத்தில் நடக்கிற திமுக செயற்குழு கூட்டம் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டெலிகாஸ்ட் போடுறீங்க, கட் பண்ணுறீங்கன்றது. இது தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கை. ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்கும் இதை பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது. உங்கள் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நாங்கள் நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பை அனுமதிப்போன்னு. இன்ன வரைக்கும் அதை செய்யலை. அப்பப்போ செய்கிறீங்க. செய்யும்போது எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாருன்னா வெட்டுவீங்க. இப்போ கவர்னர் பேசும்போதே வெட்டுறீங்க. ஏன்னாங்க அவர் தான் ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்க. அவரோட உரையை வந்து நீங்கள் அசம்பிளியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண அலோவ் பண்ணலன்னா என்னங்க கவர்மெண்ட் இது? ஏன்னா நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறது மூலமாக கவர்னர் தாங்க எக்ஸ்போஸ் ஆவார். உங்கள் பக்கம் நியாயங்களை கூட உங்களால் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைக்க முடியல. எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க? அப்போ என்ன தான் இந்த கவர்மெண்ட்டு கேம் பிளானு? இந்த கவர்னரையும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, இந்த கவர்னரை எக்ஸ்போஸ் பண்ணவும் உங்களுக்கு தெரியல. அரசமாகவே அரைச்சிக்கிட்டு திராவிடம், சமூக நீதி, தமிழ் இப்படியே அரைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் கவர்னர் லட்டு மாதிரி வந்து சிக்கியிருக்காரு உங்ககிட்ட. எதுக்கு டெலிகாஸ்ட்டை கட் பண்ணுறீங்க? அப்போ அவர் சொல்கிறாருல்ல, இது வந்து இட் ரிமைன்ஸ் மீ தி எமர்ஜென்சி டேஸ்ன்னு. ஃபேக்சுவலி கரெக்டு. அதை தானே உங்கள் கூட்டணி கட்சி கேட்குது. அவசர நிலை காலமாக முதலமைச்சர் அவர்களேன்னு பாலகிருஷ்ணன் கேட்டார்ல, சிபிஎம் பாலகிருஷ்ணன். உங்கள் கூட இருக்கவங்களும் கேட்குறாங்க, கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் இருக்கவங்களும் கேட்குறாங்க, எதிர்கட்சியும் கேட்குது. அப்போ என்ன தான் நடக்குதுங்க? மீடியாவை கையில் வச்சுருக்கீங்க, மற்ற கூட்டணி கட்சிகளை உங்கள் காலடியில் கொத்தடிமையாக வச்சுருக்கீங்கன்ற காரணத்துக்காக இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் என்று நினைத்து விடாதீர்கள். சரி, இப்போ ஆர்.என். ரவி அவர்களை பொறுத்தளவில் ஏறக்குறைய ஒரு 1 இயர் பார்த்தோம்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார். பெரிய லெவலில் மீடியாலலாம் நியூஸ்லாம் எதுவும் வரல, கொஞ்சம் குவைட்டாக இருக்கார். இப்போ திடீர்னு இந்த விஷயம் நடக்குது. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. அது டெல்லி அவரோட பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸோட பிளெஸிங்ஸ் இல்லாமல் இது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன கேம் பிளான் தான் தெரியல. இப்போ பாருங்கள், அவர் 2 வாரத்துக்கு முன்னால் போய் அமித்ஷா, மோடி எல்லாரையும் பார்த்துட்டு வந்தார். அவர் பார்த்த 2வது நாள் தான் மற்ற கவர்னர் ஒரு 5 கவர்னரை மாற்றினாங்க. இவரை மாற்றுவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு விதமான இதுவும் இங்கே சேஞ்சஸும் இல்லை. அவர் இங்கே வந்து இந்த குடைச்சலை கொடுக்குறாரு. இது கவர்மெண்ட்டுக்கு, பிஜேபிக்கும் கெட்ட பேர், கவர்னருக்கும் கெட்ட பேருன்ற புரிதல் மோடி, அமித்ஷாக்கும் கிடையாது. சரி, இங்கே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இங்கே இருக்க ஸ்டேட் பிஜேபியாக இந்த சுச்சுவேஷனை சொல்லணும், இவங்களும் சொல்கிறது கிடையாது. இதோட எண்ட் ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து மேசிவ் அன்பாப்புலாரிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு, எஸ்பெஷலி அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு இது வழிவகுக்குது. ஸோ திஸ் கவர்னர் இஸ் எய்டிங் தி கவர்மெண்ட் விச் இஸ் கோயிங் அன்பாப்புலர், விச் இஸ் whose stakes are going down டே பை டே. நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசை தூக்கி நிறுத்துகிற வேலையை இந்த கவர்னர் செய்கிறாரு. இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் இல்லை, டெல்லியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எஜமானர்களுக்கும் இல்லை. இஷ்யூ கவர்னரோட பிஹேவியர் விச் இஸ் ராங், அப்சல்யூட்லி ராங், விச் இஸ் அன்டெமோக்ராட்டிக், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, விச் இஸ் நான்சென்ஸ். இப்படிலாம் பிஹேவ் பண்ண இந்த கவர்னருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு போகிறத தவிர உனக்கு வேலை கிடையாது. நீ படுக்க மறுக்கும்போது என்ன நடக்குது? என்ன நீ வந்து தமிழ்தாய் வாழ்த்து அண்டு இப்போ இது வந்து இப்போ நேஷ்னல் ஆந்தம் 35 இயர்ஸாக இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை எப்படி நீ மாற்ற முடியும்? இப்போ அதுதான் முக்கியமாக உனக்கு இன்றைக்கி. கண்டென்ட் என்னையா அதை சொல்லுங்கள். என்ன அழகாக கவர்மெண்ட் தப்பிக்குது பாருங்கள். அதாவது இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றக்கூடிய சேவிங் கிரேஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட்டே வந்து இந்த கவர்னர் தான். திஸ் இஸ் த மோஸ்ட் அன்பாப்புலர் கவர்மெண்ட். மீடியா கிளார்லேயும் பிஆர் எக்ஸசைஸ்லையும் ஓடிட்டு இருக்க கவர்மெண்ட் இது. எதிர்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்லை. முக்கியமான கூட்டணி கட்சிகள்னால் அவங்களோட தே பிகம் தேர் ஸ்லேவ்ஸ், கொத்தடிமை ஆகிட்டாங்க. 2 லெஃப்ட்டும் விசிகா காங்கிரஸ்லாம் தேர் த ஸ்லேவ்ஸ் ஆஃப் டிஎம்கே. இது வரைக்கும் அவங்களோட வரலாறுலே இல்லாத அளவுக்கு ஒரு கட்சிக்கு அடிமைகளாக இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் மாறி நிற்கிறாங்க. எதிர்க்க வேண்டிய பிஜேபிக்கு தேச கம்யூனல் பார்ட்டி அவங்க எது சொன்னாலும் எடுப்படாது. ஏடிஎம்கே ஓரளவு ஃபைட் பண்ணுறாங்க, பிஎம்கே ஓரளவு நிற்குது. பட் அவங்களால மெயின் ஸ்ட்ரீம் உள்ள இந்த கவர்மெண்ட்டை மெனியை பிடிக்க முடியல. ரைட் சார், கடைசியாக ஒரே ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ரெகுலராக சொல்கிற விஷயம் என்னென்னா,
அந்த ஆளுநர் உரையில என்ன இருக்குன்றதா நம்ம பேசியிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி கவர்னரோட இந்த செயல்பாடுகள் அட்டென்ஷனை வந்து divert பண்ணிருச்சு. Instead of talking about the content of the governor's address, we are talking about the governor's behavior. So As an டைவர்ட் ஆயிடுச்சு, individual. ஒரு பெரிய டைவர்ஷன் அமைஞ்சிட்டு. ஸோ ஆளுநர் உரையில என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பேசி என்னங்க என்ன செய்ய போறாங்கன்னு இல்லையங்க. இது வரைக்கும் 4 வருஷம் நீங்க என்ன சாதிச்சு கீழ்ச்சிங்க அதை சொல்லணும்ல. உங்களுடைய மேனிஃபெஸ்டோல சொன்னதில் எதெல்லாம் நீங்க சாதிச்சு கீழ்ச்சிங்க அதை சொல்லுங்க. குவாலிட்டேட்டிவா குவான்டிடேட்டிவா ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு தடவையும் குவான்டிடேட்டிவாக சொல்லுவார். 530 வாக்குறுதிகள் 528 நிறைவேற்றிட்டுனார். அது கிடையாது. குவாலிட்டேட்டிவாக எதை நிறைவேற்றினீங்க? கல்வி கடன் ரத்துனீங்க, எத்தனை பேருக்கு ரத்து பண்ணீங்க? பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலையை குறைப்பினீங்க. பெட்ரோலை மட்டும் ஏதோ 5 ரூபாய் குறைச்சிங்க. டீசல் கேஸ் என்னாச்சு? முக்கியமாக அரசு ஊழியர்களோட பணி நியமனம் பற்றி வாய்க்கிழிய வாக்குறுதிகளை அள்ளி விட்டீங்க. நீங்கள் அத்தனை பேரும் தெருவில் நிற்கிறோம். எங்கே வந்திருக்குன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னால் அரசு ஊழியர்கள் 12 லட்சம் அரசு ஊழியர்களை கொண்ட மிகப்பெரிய தமிழக அரசு ஊழியர்கள் சங்கம் 2026 எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம்ட்டாங்க. என்னது, நான் உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவேன்னு ஓப்பனாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து சொல்கிறாங்க. இது ஜெயலலிதா பீரியடில், கருணாநிதி பீரியடில், எடப்பாடி பீரியடில் சொல்லாத வார்த்தை. ஒருத்தன் பேசல அதை. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ், எவ்ரி செக்டார் வைஸ் செக்டார், லேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதி, இவங்களோட எல்லா ப்ராப்ளத்தோட மூல வேர் எதுன்னு கேட்டிங்கன்னா கேப்ரியல், இவங்களோட மேனிஃபெஸ்டோ. வானத்தையே வில்லா வளைப்போன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கியாச்சு. பெரும்பாலானதை நிறைவேற்ற முடியல. இதில் வந்து ஃபினான்ஷியல் பேர்டன் இல்லாததையும் நிறைவேற்ற முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்ற கூட்டத்தை நடத்துவோம். 4 வருஷத்தில் மொத்தமே சேர்த்து 140 நாள் தான் நடந்திருக்கு. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் தான் செலவாகும். லைவ் டெலிகாஸ்ட் கவர்னர் அட்ரஸ் அப்பயே அப்ரப்டாக ஸ்டாப் ஆகுது. அதில் என்ன தயக்கம் அந்த லைவ் டெலிகாஸ்ட்? பயம். என்ன ராணுவ ரகசியம் பேசுகிற போகிறான். சோம்நாத் சாட்டர்ஜி இருக்கும்போது பார்லிமெண்ட்டில் லைவ் டெலிகாஸ்ட் வந்ததுங்க. சோம்நாத் சாட்டர்ஜி இருக்கும்போது பார்லிமெண்ட்லேயே வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்தது. இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துட்டு போங்களேன். கரெக்டாக எடப்பாடி பேசும்போது கட் ஆகுது. இதெல்லாம் ஃபேக்ட்டுங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையது கொண்டு மெய்யது பற்றி அமைதியாக கூட மேபி இந்த மீடியா கண்ட்ரோலோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக பார்க்கலாமா? எஸ், 100% மீடியா கண்ட்ரோலோட எக்ஸ்டென்ஷன் தான் லைவ் டெலிகாஸ்ட்டை கட் பண்ணுறது. இவங்களோட ஒரே சேவிங் ரேஸ் மதவாதம், பிஜேபி, இந்துத்துவா. as long as மோடி இஸ் தேர், இந்த கவர்மெண்ட் இங்கே சேஃப். ஏன்னா இவங்களுக்கு வந்து அதை காமிச்சு தான் இவங்க ஓட்டு வாங்குறாங்க. இவங்க சாதனைகளை காமிச்சு இவங்க ஓட்டு வாங்கலை. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி டைம் when they have problem with கவர்னர், டிஎம்கே என்ஜாய்ஸ் இட். ஏன்னா அவங்களுக்கு வசதி இது. மற்ற பிரச்சனைலேருந்து திசை திருப்பி இன்றைக்கி தமிழ்நாடு பூரா தெருவில் இறங்கிட்டாங்கல்ல. அண்ட் இட்ஸ் அ பார்ட்டி வித் சாலிட் ஆர்கனைசேஷனல் சப்போர்ட்டுங்க. கேடர் பேஸ்டு பார்ட்டி. நேற்று காலையில் கவர்னர் ரப்சர் நடக்குது. அரௌண்டு 12 o'clock அவங்க முடிவு பண்ணுறாங்க ஹை லெவல் மீட்டிங்கு. டவுன் த லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் போய் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா மாவட்ட தலைநகரங்கள் எல்லாத்துலேயும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி உங்களுக்கு டிராஃபிக்கை பிளாக் பண்ணுற லெவலுக்கு வந்து உங்களால் இன்றைக்கி வந்து அவங்களால பண்ணி பிரச்சனை அழகாக திசை திருப்ப முடியுதுல்ல. பட் இது என்னது, இது உங்களுக்கு அகெயின் யூ ஆர் ஹாப்பிங் ஃப்ரம் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் ஆஃப்டர் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். நீங்கள் பிரச்சனையிலேருந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கீங்க. கம்ப்ளீட்டாக திசை அப்படியே மோடி பாலிசி. இந்த மோடியோட கவர்னன்ஸுக்கும் ஸ்டாலின் கவர்னன்ஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அங்கேயும் அவங்க வந்து முக்கியமான இஷ்யூஸில் வந்து வாயை திறக்க மாட்டார் மோடி, இங்கேயும் திறக்க மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிஎம் பேசலை, அங்கே பிஎம் வந்து இதில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பேசலை. முக்கியமான எந்த இஷ்யூ நடந்தாலும் அங்கே பேச மாட்டாங்க, இங்கேயும் பேச மாட்டாங்க. மீடியாவை பார்க்க மாட்டாங்க, இவங்களும் மீடியா பார்க்க மாட்டாங்க. அங்கேயும் அப்போசிஷனை ஸ்லாண்டர் பண்ணுவாங்க, இங்கேயும் அப்போசிஷனை ஸ்லாண்டர் பண்ணுவாங்க. ஸோ த சிமிலாரிட்டிஸ் ஆர் ஸ்ட்ரைக்கிங். ஆகவே கவர்னர் இஷ்யூ வந்து இட்ஸ் அ சேவிங் ரேஸ் ஃபார் டிஎம்கே. கவர்னர் பண்ணது தப்பு தப்பு தப்பு. இஸ் அன்ஃபிட் டு பி அ கவர்னர். அவர் எழுதின அறிக்கையை படிக்க பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு போட்டோம். ஹி ஹஸ் நோ ஆப்ஷன். பட் இதை என்ஜாய் பண்ணுறது டிஎம்கே. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி அது அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படிலாம் நான் நம்பலை. இட் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாண்டவனாக, மக்கள் மத்தியில் வெகு விரைவாக செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாண்டவனாக மீண்டும் வந்து அவதரித்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி.